அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கலியுக மந்திர சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கலியுகத்தில் பலவிதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை, மற்றவர்கள் நமக்கு வைக்கும் செய்வினை எனும் தீய சக்தியால் ஏற்படும் துன்பங்கள். செய்வினை என்பது ஏதோ சினிமாக்களில் பார்ப்பது போல் பயங்கரமான ஒன்று அல்ல. அது ஒரு மனிதனின் ஆற்றலையும் நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் சிதைக்கும் ஒரு எதிர்மறை சக்தி. இன்று நாம் இந்த செய்வினை பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது, அதற்கான உண்மையான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். முதலில் செய்வினை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் மந்திரங்கள் தந்திரங்கள் மட்டுமல்ல. ஒரு மனிதனின் பொறாமை, கோபம், வெறுப்பு மற்றும் துவேஷம் போன்றவை உச்சக்கட்டத்தை அடையும் போது அந்த எதிர்மறை ஆற்றலை ஒருவரின் மீது ஏவுவதுதான் செய்வினை. உதாரணமாக, ஒருவர் உங்களுடைய வளர்ச்சி, வெற்றி அல்லது மகிழ்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் அவர் மனதில் உருவாகும் தீய எண்ணங்கள், அதுவே உங்களுக்கு ஒருவிதமான எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. இதுவே செய்வினையின் அடிப்படை. ஒரு சில அறிகுறிகள் மூலம் செய்வினை செய்யப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடியும். திடீரென உடல் நலக்குறைவு ஏற்படுவது, மருத்துவர்களால் காரணம் கண்டறிய முடியாமல் போவது, வீட்டில் நிம்மதியின்மை, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, எந்த காரியமும் வெற்றி பெறாமல் தடைபடுவது, மனதில் ஒருவிதமான அச்சம், பயம் மற்றும் சோர்வு ஏற்படுவது. ஆனால் இந்த அறிகுறிகள் எல்லாம் எல்லோருக்கும் இருக்குமே. பிறகு எப்படி இது செய்வினை என்று அறிந்து கொள்வது? ஒருவருக்கு பின்னால் ஒரு தீய சக்தி இருந்தால் அது அவர் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது, எந்தவிதமான காரணமும் இல்லாமல் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும். இப்பொழுது முக்கியமான பகுதிக்கு வருவோம். செய்வினைக்கு உண்மையான தீர்வு என்ன? இதற்கு உடனடியாக ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பரிகாரம் செய்து முடித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த தீய சக்தி உங்கள் மனதிலும் உடலிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் மற்றும் மிக முக்கியமான தீர்வு நம்முடைய மனதை வலுப்படுத்துவது. ஒரு எதிர்மறை சக்தி நம்மை தாக்க வேண்டுமென்றால் நம்முடைய மனதை நாம் பலவீனமாக வைத்திருக்க கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1. தினமும் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். இந்த தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். மனம் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை தாக்க முடியாது. 2. நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை முழு மனதுடன் வழிபடுங்கள். தினமும் விளக்கு ஏற்றி அந்த தெய்வத்தின் திருநாமத்தை உச்சரிப்பது உங்கள் ஆன்ம பலத்தை அதிகரிக்கும். இந்த ஆன்ம பலம் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படும். 3. சாத்வீகமான உணவை உட்கொள்ளுங்கள். அசைவம் மற்றும் காரமான உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். இவை உங்கள் உடலில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும். மேலும் சுத்தமான சைவ உணவு உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் உதவும். 4. நல்ல மனிதர்களுடன் பழகுங்கள். நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் மனதிற்கு நல்லதை கொடுக்கும். இப்போது இந்த பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுபட உதவும் சில மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம். மகா கணபதி மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்கலாம். ஓம் கம் கணபதையே நமஹ என்று உச்சரிப்பது அனைத்து தடைகளையும் நீக்கும். ஹனுமான் சாலீசா. ஹனுமான் என்பவர் தைரியத்தின் அடையாளம். ஹனுமான் சாலீசாவை தினமும் படித்தால் உங்களுக்குள் இருக்கும் பயம் நீங்கி ஒரு அபாரமான நம்பிக்கை ஏற்படும். தினமும் காலையில் குளித்த பின் நெற்றியில், கைகளில், கழுத்தில் திருநீறு பூசுவது ஒரு நல்ல பரிகாரம். திருநீறு பூசுவதற்கு முன் ஓம் நம சிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்து பூசுங்கள். இது உங்கள் உடலைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். வீட்டை உப்பு நீரில் துடைப்பது ஒரு நல்ல பரிகாரம்.
வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு கைப்பிடி உப்பை தண்ணீரில் கலந்து வீட்டை துடையுங்கள். ஒரு வெற்றிலையில் சிறிதளவு கற்பூரத்தை வைத்து உங்கள் வீட்டின் வாசலில் ஏற்றிவிடுங்கள். இந்த வெற்றிலை தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் உறிஞ்சிக்கொண்டு எரிந்துவிடும். அன்பர்களே, செய்வினை என்ற வார்த்தையை கேட்டு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை சக்திகள்தான் மிகப்பெரியவை. நம்முடைய எண்ணங்கள், நமது நம்பிக்கை, நமது பக்தி, இவைதான் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசங்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு வைக்கும் செய்வினையை விட நாம் நம்மை பற்றி நினைக்கும் எதிர்மறை எண்ணங்கள்தான் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நேர்மறையாக சிந்தியுங்கள், நல்லதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.